வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் உள்ள கேட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட் ஆல்ரெடி ஒன் பார்ட் ஆஃப் த வீடியோ வாஸ் டூ பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் கேட் கொஸ்டின். நீங்க இன்னும் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலனா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த வீடியோவில் வி வில் கண்டினியூ த ரிமைனிங் கேட் கொஸ்டின்ஸ். அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க கேட் கொஸ்டின்ல, அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன் த இன்டர்வல் 1,5. ஸோ வந்து மினிமம் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அஸ்யூஷுவல் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து நீங்கள் எஃப் ஆஃப் ஆக்சுவலாக வந்து ஒய்ங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். சரியா? ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ விச் வில் கெட் 2x கிடைக்கும். ஸோ இது அப்படியே வந்து 0 ஈக்குவேட் பண்ணுவோமா? ஸோ dy பை dx தான் அது. சரியா? ஸோ ஒய் டேஷ்ங்கிறது dy பை dx தான். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 0. ஸோ அதே மாதிரி இதுலேருந்து ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம். ஸோ 2ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ்ல வந்துருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு மினிமம் வேல்யூ வந்து அப்போ வந்து எக்ஸிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே எக்ஸே இல்லை. ஸோ அதனால வந்து மினிமம் வேல்யூ இப்போ 2. சரியா? அதாவது வந்து இப்போ என்னன்னா எஃப் ஆஃப் ஒய் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக வந்து இதில் வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். பட் ஆனால் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இன்டர்வல் 1,5ல கொடுத்துருக்கு. சரியா? பட் நம்ம கால்குலேட் பண்ண பாயிண்ட் 0ன்னு இருக்கு. ஸோ விச் இஸ் நாட் இன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் 1 and 5. ஸோ 0ங்கிறது வந்து ரெண்டுக்கு இடையில இல்லை. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து எடுக்கக்கூடாது. சப்போஸ் வந்து இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா உங்க ஆன்சர் 0ன்னு சூஸ் பண்ணிடலாம். பட் இன்டர்வல் 1,5 கொடுத்ததுனால ஸோ இப்போ என்ன கண்டுபிடிப்போம்னா இவர் எஃப் ஆஃப் ஏ ஆல்சோ, அதாவது எஃப் ஆஃப் ஏனா வந்து எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ ஒய் ஆஃப் 1. சரியா? ஸோ இங்கே வந்து நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூ ஆர் கெட்டிங் 1. ஸோ அடுத்து ஒய் ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறோம். ஸோ 25. சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து இன்டர்வல் இல்லாதனால நம்ம வந்து இதை வந்து எடுக்கல. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ இஸ் 1. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இன்டர்வல் கொடுக்கல அப்படின்னா வந்து ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எடுத்துருக்கலாம், 0ங்கிறது தான். அப்படி இல்லை இப்போ வந்து இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இப்போ குளோபல் மினிமா இல்லைன்னா அப்சல்யூட் மினிமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் சூஸ் த ஆன்சர் அஸ் 0. சரியா? ஸோ அது மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதில் டிஸ்கஸ் பண்ணி ஐ வில் எக்ஸ்பிளைன். சரியா? ஸோ இங்கே இந்த இன்டர்வல் வந்து இந்த பாயிண்ட் வராதனால இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கல, அவ்வளோதான். So next question, changing the order of integration in the double integral. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இப்போ லிமிட்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆஃப் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒய்யோட லிமிட் என்னென்ன கொடுத்துருக்கு. ஸோ ஒய்யோட லிமிட் லோயர் லிமிட் இஸ் கிவன். ஸோ இது வந்து லோயர் லிமிட் ஃபார் ஒய், இது வந்து அப்பர் லிமிட் ஃபார் ஒய். ஸோ அதுக்கடுத்து உள்ளது வந்து எக்ஸ் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு லோயர் லிமிட் எக்ஸ் பை 4 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ் லிமிட் என்ன கொடுத்துருக்குன்னா ஸோ நமக்கு 0ல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 8 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து என்னன்னா டிஒய் டிஎக்ஸை வந்து ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த ஆர்டரா. ஸோ சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து டிஎக்ஸ் டிஒய் தான் மாற்றுவோம். ஆக்சுவலாக இதுவே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் த ஆர்டர்னா டிஎக்ஸ் டிஒய்யா மாற்றணும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து வி கேன் ட்ரா த கர்வ். ஸோ வந்து இந்த ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸுக்கு வந்து என்ன எழுதிக்கிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 4y எழுதலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம டயக்ராம் வந்து இப்போ ட்ரா பண்ணோம்னா என்ன வரும், லிமிட்டை பேஸ் பண்ணி வந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு ட்ரா த டயக்ராம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்கு, பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்ததை எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ சம்மர் இது வந்து 8ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 8 லைன். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2 லைன். ஸோ இங்கே வந்து இப்போ ஒய் ஈக்குவல் டு 2, இது வந்து ஒய் ஈக்குவல் டு 2 லைன். ஸோ இது கம்ப்ளீட்டட், இது கம்ப்ளீட்டட், இது கம்ப்ளீட்டட். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4 இருக்கு, அதான் என்ன எழுதிருக்கோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4y. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒய் 0 தான் வரப்போகுது. சரியா? ஸோ அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதனால ஓகே தான். சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 4 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸில் வந்து 4 இருக்கணும். ஸோ அப்போ இங்கே சென்டரில் வரும். சரியா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு வந்து இது வந்து 2வா, ஸோ இங்கே வரும் ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இது வந்து 4,1. அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இதை வந்து அப்போ 8,2. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பாயிண்ட் இப்படி கிடைக்குதா?
ஸோ இதான் வந்து நம்ம ரீஜியன். we are going to calculate the region. ஸோ பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து y ஈக்குவல் டு 1 பாயிண்ட், இது வந்து y ஈக்குவல் டு 2. ஸோ இதான் வந்து நம்ம கர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy கொடுத்துருக்கு. ஸோ நம்ம dxக்கு மாற்றணும். ஸோ dxக்கு மாற்றினா ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுவோமா? ஸோ ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதில் பாட்டம் பாயிண்ட் டச்சஸ் y ஆக்சிஸில் டச் ஆகுது. ஸோ அங்கே வந்து x ஈக்குவல் டு 0. அப்பர் பாயிண்ட் டச்சஸ் இந்த லைனில் டச் ஆகுது. ஸோ இங்கே வந்து லைன் எடுத்திருக்கோம் x ஈக்குவல் டு 4y. இங்கே வந்து x ஈக்குவல் டு 4y. ஒய்யோட லிமிட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 0ல இருந்து மேக்ஸிமம் y லிமிட் 2 வரைக்கும் இருக்கு. இது வந்து 2. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? டபுள் இன்டகிரேஷன். ஸோ இப்போ f ஆஃப் x, y dx dy. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்னு அதுதான். dy dx இருந்தால் dx dyக்கு மாற்றணும். ஸோ எக்ஸோட லிமிட் லோயர் பாயிண்ட் டச்சஸ் 0, அப்பர் பாயிண்ட் டச்சஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் விச் இஸ் 4y. சரியா? ஸோ இப்போ ஒய்க்கு வந்து லிமிட் 0 to 2. அவ்வளோதான். இதே ப்ராப்ளத்தை இப்போ லிமிட் வந்து மாற்றியாச்சு. இப்போ PQRS கொடுத்துருக்காங்க. ஸோ Q வர இடத்துல என்னன்னு கேட்டுருக்கு. ஸோ Q வர இடம் வந்து ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங், இதான் வந்து Q வர இடம் நம்மளுக்கு 4y. 4y இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? 4y. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிடும். ஸோ இங்கே நான் dxக்கு மாற்றுறதுனால ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். சப்போஸ் இங்கே உள்ள வந்து dy இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அதில் பாட்டம் பாயிண்ட் எங்கே இருக்கு, அப்பர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு டச் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் x ஈக்குவல் டு a இன்ட்டு தீட்டா பிளஸ் சைன் தீட்டா அண்ட் y ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. தென் dy பை dx ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸை வந்து எழுதிக்கங்க. ஸோ ஏ கூட உள்ள வேணா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இல்லை வரலையும் இப்படியே வச்சு. சரியா? ஸோ 1 தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இருக்கா? ஓகே. ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ dy பை dx கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் dx பை d தீட்டா. ஸோ தீட்டாக்காக நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a இன்ட்டு. ஸோ தீட்டாங்கிறது வந்து என்ன ஆயிரும்? இப்போ 1ன்னு மாறிடும். சைன் தீட்டா வில் பிகம் காஸ் தீட்டா. ஸோ அதே மாதிரி இங்கே dy பை d தீட்டா எடுத்தோம்னா என்ன வரும்? a இன்ட்டு 1 வந்து 0 ஆயிரும், மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஸோ பிளஸ் சைன் தீட்டாவாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம dy பை dx வேணும். ஸோ நான் என்ன எடுக்கிறேன்? dy பை d தீட்டா டிவைட் பை dx பை d தீட்டா. ஸோ இப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a சைன் தீட்டா டிவைட் பை a இன்ட்டு 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஸோ இங்கே a கேன்சல், இந்த சைடு d தீட்டா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இப்போ என்ன இருக்குது? dy பை dx தான் இருக்குது. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஸோ விச் இஸ் த ஃபார்முலா ஃபார் யுவர் tan theta by 2. So tan theta by 2 ஓட ஃபார்முலா தான் sin theta divided by 1 plus cos theta. சரியா? ஆப்ஷன் C is the right answer. சரியா? சோ இத நோட் பண்ணிக்கங்க. tan theta by 2 ஓட ஃபார்முலா தான் இது. sin theta divided by 1 plus cos theta. So next question, the value of the function limit x tends to a x minus a whole power x minus a இருக்கு. சரியா? சோ இதுல வந்து நம்ம பவர் வந்துருச்சுனா நீங்க எப்பவுமே இந்த log எடுத்து செய்யற மாதிரி தான் வரும். சரியா? சோ நீங்க அத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இப்போ ரெண்டு சைடு லாக் எடுத்தால் என்ன வரும்? லாக் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ பவர் வந்து இப்போ முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ லிமிட் எக்ஸ் என்ஸ் டு ஏவா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக அப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும்? So log of a minus. சரியா? So a minus a will become 0 தான் வரப்போகுது. சரியா? So left side வந்து நம்ம log y இருக்கு. So log y ஓட வேல்யூ 0. So y வேணும்னா so e பவரா மாறிடுமா? So e பவர் 0 வேல்யூ இஸ் 1. log y வேல்யூ வந்து 0 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? நம்மளுக்கு y தான் வேணும். So y வேணும்னா e பவர் எடுக்கணும். So y equal to e பவர் 0 எடுத்தீங்கன்னா வேல்யூ கிடைச்சிரும். ஆன்சர் இஸ் 1 is the right answer. ஆப்ஷன் A. அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து கேட்ல கேட்டால் எல்லாமே இப்போ 1 மார்க் கொஸ்டின் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ கேட்ல கேட்டால் 2 மார்க்ஸ் கொஸ்டின் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a parametric curve defined by x equal to cos pi u by 2 and y equal to sin pi u by 2. ஸோ which is, ஸோ இதில் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to u
less than or equal to 1 is rotated about the x axis 360 டிகிரில வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு சரியா ஸோ இது வந்து இப்போ எக்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன வரும் காஸ் ஸ்கொயர் பை யூ பை 2 ஆயிரும் இதே இது ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் பை யூ பை 2 ஆயிரும் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 சரியா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஸோ ஒன்றுன்னு கிடைச்சிருக்கு ஸோ விச் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் யா ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் இது ஸோ இப்போ சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம்னா என்ன மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வரும் ஒரு சர்க்கிள் சரியா ஸோ சர்க்கிள் தான் கிடச்சிருக்கு ஸோ அதோட ரேடியஸ் வந்து 1 இப்போ ஆர் வந்து ஈக்குவல் டு 1 ஸோ பட் ஆனால் என்ன ரேஞ்ச் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாச்சு சரியா ஸோ கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட் ஸோ பாசிட்டிவ் குவாட்ரண்ட் வந்து சைன் காசு ரெண்டுக்குமே வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ்ல வரும் சரியா ஸோ விச் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஸோ இது மட்டும் தான் இப்போ பாசிட்டிவான நமக்கு கிடைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் வந்து அவங்க லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் இப்போ அடுத்து என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா இஸ் ரொட்டேட்டட் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்காக வந்து ரொட்டேட் பண்ணணும் பை த 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணணும் கொடுத்துருக்கு சரியா ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்காக நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா எப்படி மாறும் so rotation of the curve about the x axis ஸோ நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் இப்போ இருக்கு இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் இருக்கு ஸோ இப்போ 3 குவாட்ரண்ட் வரல ஸோ இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்காக வந்து ரொட்டேட் பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து இப்போ என்ன ஆயிரும் இந்த மாதிரி வரும் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் எக்ஸ் ஆக்சிஸ்க்காக ரொட்டேட் பண்ணோம்னா which is equal to your hemisphere so இது வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா we are getting the hemisphere வரும் இல்லையா ஒரு குவார்டர் சர்க்கிள் தான் இருக்கு ஸோ அது வந்து டோட்டலாக வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்காக ரொட்டேட் பண்ணும்போது வெர்டிகலாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா you will get the hemisphere சரியா ஸோ இதோட ரேடியஸ் தான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரேடியஸ் தான் சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்துச்சு 1 யா ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியா ஸோ ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் தான் கேட்டிருக்கு சர்ஃபேஸ் ஜென்ரேட்டர் ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு ஸோ ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஸோ ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா தெரியும் 4 பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஹெமிஸ்பியர்னா ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் இஸ் த ஃபார்முலா ஸோ 2 பை இன்டூ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் யூனிட்ஸ் 2 பை இஸ் த ரைட் ஆன்சர் சரியா ஆப்ஷன் சி 2 பை அதான் ரைட் ஆன்சர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரணும் ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸை ரிவாலுவேட் பண்ணும்போது இட் வில் ஃபார்முலேட் யுவர் ஹெமிஸ்பியரா வந்து மாறிடும் அவ்வளோதான் சரியா அதுக்காக சர்ஃபேஸ் ஏரியா எடுத்தோம்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கேட் 2016ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின் இது ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஸோ இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்கு சரியா ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் அதாவது 2+3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம இந்த கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வந்து வரணும் ஸோ இதில் வந்து கான்ஜுகேட் எடுக்கணும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள என்டையர் டேர்ம் அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் வைக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு இன்ட்டு ஸோ கான்ஜுகேட்னா மேலே மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ரூட்டுக்குள்ள ஸோ தனியாக வந்து பிளஸ் எக்ஸ் இருக்கு ஸோ அதே மாதிரி ரூட்டுக்குள்ள இது எக்ஸ் ஸ்கொயர் சரியா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஸோ தனியாக வந்து பிளஸ் எக்ஸ் போட்டோம் ஸோ மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா அதே தான் சரியா ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ இது அப்ளை பண்ணால் என்ன வரும் ஸோ ரூட்டு மட்டும் போயிடும் ஃபர்ஸ்ட் இதில் ஏ ஸ்கொயர் போட்டிங்கன்னா ரூட்டு மட்டும் காலி ஆயிருமா மைனஸ் பி ஸ்கொயர்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு டிவைடட் பை ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் அவ்வளோதான் சரியா ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா இப்போ என்ன வரும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸோ இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இருக்கு கேன்சல் ஆயிடுது ஸோ ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருக்கு மேலே வந்து எக்ஸ் மைனஸ் 1 கீழே வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் இருக்கு ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி வந்து நம்ம சிம்பிளை பண்றதுன்னா ஸோ இன்ஃபினிட்டி வந்துருச்சுன்னா 1/x நீங்க கொண்டு வர பார்க்கணும் ஏன்னா அப்போதான் வந்து 1/∞ போட்டா 0 ஆகும் அதனால 1/x கொண்டு வரணும் ஸோ அதனால நீங்க வந்து இப்போ மேலே வந்து எக்ஸை மட்டும் காமனா வெளியே எடுத்துருங்க ஸோ காமனா இப்போ வெளியே எடுத்துட்டா என்ன வரும் 1 மைனஸ் 1/x மாறிடுமா டிவைடட் பை ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து இப்போ எக்ஸை மட்டும் இப்போ காமனா வெளியே எடுத்துருங்க ஸோ எக்ஸை மட்டும் இப்போ காமனா வெளியே எடுத்துட்டா என்ன வரும் ஸோ ரூட்டுக்குள்ள
ஸோ தனித்தனியாக இப்போ எக்ஸு போடணும் சரியா. ஸோ இதை ஃபுல்லாக வந்து நான் எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம், இங்கேயும் எக்ஸை வெளியே எடுக்கணும், ரெண்டையும் சேர்ந்து தான் காமனாக வெளியே எடுக்கிறோம் சரியா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் வருமா ஃபர்ஸ்ட், இது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ் 1 ஆயிரும், மைனஸ் 1 பை எக்ஸ், இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே உள்ளது. அடுத்து மைனஸ் சாரி ப்ளஸ் 1 மட்டும் தனியாக இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இப்போ என்ன வரும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1 பை எக்ஸ் இருக்கு டிவைடட் பை ரூட் ஆஃப். ஸோ இங்கே தனித்தனியாக எக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் போட்டிங்கன்னா இப்போ என்ன வரும், சாரி வந்து இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே கொண்டு போது மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் வரும். சாரி கீழே உள்ளது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸை மட்டும் தான் வெளியே எடுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து இப்போ வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ டிவைடட் பை எக்ஸ் என்டையராக வரும். இன்னொரு கவனம் எழுதி காட்டுறேன் அதை வேணாம் சரியா. இந்த ஸ்டெப்பு ஸோ இங்கே எழுதணும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதில் வந்து எக்ஸை மட்டும் வெளியே எடுக்க சொன்னோமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை எக்ஸ் இருக்கா. ஸோ டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து இப்போ எக்ஸை தனியாக காமனாக வெளியே எடுக்கணும் சரியா. ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ என்ன வரும், ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸாக இருக்கும் பிளஸ் 1 கரெக்டா. இங்கே வந்து டிவைடட் பை எக்ஸ் காமனாக வரும், இங்கே பிளஸ் 1 போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் இப்போ கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ தனியாக எழுதுங்க. ஸோ இந்த எக்ஸை வந்து இப்போ உள்ளே கொண்டு போகணும். ஸோ இதை உள்ளே கொண்டு போகணும்னா வெளியே வந்து எக்ஸாக இருக்குது, ரூட்டுக்குள்ளே போகும்போது அப்போ எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். ஸோ தனித்தனியாக நான் எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், இது எல்லாமே வந்து ரூட்டுக்குள்ளே போடுறது. ஸோ வெளியே வந்து 1 மட்டும் இருக்கு அவ்வளோ. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே 1 மைனஸ் 1 பை எக்ஸ் இருக்கு டிவைடட் பை ஸோ ரூட் ஆஃப், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஆயிரும், இங்கே வந்து இப்போ 1 பை எக்ஸ் ஆயிருது, இங்கே வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயராக வருது, எல்லாமே ரூட்டுக்குள்ளே. ஸோ வெளியே வந்துட்டு 1. ஸோ இப்போ எல்லா டைமே நம்ம என்ன மாட்டிட்டோம், 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டைம் மாற்றிட்டோம். இப்போ வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ 1 மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டி 0 ஆயிரும் டிவைடட் பை ஸோ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 பை இன்ஃபினிட்டி 0 மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டி தான் 0 பிளஸ் 1 இருக்கு. So your answer 1 divided by root of 1 தான் plus 1 இருக்கும். So 1 by 2 is the right answer. Yes, so 1 by 2 we are getting the answer as 1 by 2 option C is the right answer. So main வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இன்ஃபினிட்டி இருக்கு சரியா. ஸோ இப்போ கீழே இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக எடுத்துடலாம். பட் இங்கே கீழே எதுவுமே இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் காமனாக உள்ள எக்ஸை வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணி இட் கேன் சால்வ் இட். ஸோ எல்லாமே நம்ம அப்ஜெக்டிவ் வந்து எய்தர் 1 பை எக்ஸ் கொண்டு வரணும், இல்லை 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வரணும். இதான் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது. எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி லிமிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹவ் டு பிரிங் இன் த ஃபார்ம் எய்தர் 1 பை எக்ஸ் ஆர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0வா மாறிடும். அதுக்காக தான் சரியா. ஸோ அடுத்து ஸோ கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x 2x cube minus 3x square in the domain -1, 2. ஸோ the global minima இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் f of x கொடுத்துருக்கு, f of x is 2x cube minus 3x square கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இப்போ நம்ம as usual ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, f dash of x கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3x square minus 6x மாறிடும் சரியா. ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம இந்த தனித்தனியாக கண்டுபிடிப்போம். 6x இப்போ காமனாக எடுத்தீங்கன்னா x மைனஸ் 1 சரியா. ஸோ நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ x ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ வருதா, 6x ஈக்குவல் டு 0, ஸோ x ஈக்குவல் டு 0. அடுத்து x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அதுல இருந்து x ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே கொடுத்த ரேஞ்சில் தான் இருக்கு, -1, 2 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 இதுக்குள்ள வந்துடுது, 1 இதுக்குள்ள வந்துடுது. ஸோ ரெண்டு வேலையுமே அப்போ வந்து we have to consider. ஸோ இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிப்போம், f double dash of x கண்டுபிடிப்போம். ஸோ f double dash of x கண்டுபிடிச்சோம்னா 6x ஸ்கொயர்ல இருந்து 12x மாறுது -6. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f double dash of 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 0 -6 -6. f double dash of 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 12 minus 6 மாறிடுது, ஸோ 6. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்துருந்துச்சுன்னா ஸோ விச் கிவ்ஸ் யுவர் மேக்ஸிமா சரியா.
இது வந்து மேக்ஸிமா வேல்யூ வந்து கொடுக்கும். அதாவது ரிலேட்டிவ் மேக்ஸிமா இது படிச்சிருப்போம் நம்ம. சரியா? ஸோ இது வந்து மினிமம் வேல்யூ. ஸோ பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா ஐ கேன் கோ டு செக் இட் அவுட். சரியா? ஸோ அதில் வந்து இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு வேரியபிள் சிங்கிள் வேரியபிள் மட்டும் வந்துருந்துச்சுன்னா இந்த மெத்தட் சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து, சரியா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வர்றது வந்து மேக்ஸிமா கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வர்றது வந்து விச் கிவ்ஸ் யுவர் மினிமம் வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ மினிமா அட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 1, மேக்ஸிமம் வந்து அட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு you can substitute the value of f of x ல substitute பண்ணனும். so f of 1 x க்கு பதிலா 1 substitute பண்ணுங்க. f of x என்ன கொடுத்திருக்கு 2x cube minus 3x square 2x cube minus 3x square கொடுத்திருக்கு. so இத substitute பண்ணா 2 minus 3 which gives your minus 1. சரியா? so இது வந்து என்னது இந்த மினிமம் வேல்யூங்கிறது லோக்கல் மினிமா. சரியா? so இது வந்து லோக்கல் மினிமா. அந்த மினிமம் வேல்யூங்கிறது லோக்கல் மினிமா ரிலேட்டிவ் மினிமான்னு படிச்சிருப்போம். ரிலேட்டிவ் மினிமா லோக்கல் மினிமாங்கிற வேல்யூ தான் இப்போ -1. பட் இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னா குளோபல் மினிமா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ குளோபல் மினிமா வேணும்னா இந்த ஃபார்முலா வந்து எழுதியிருப்போம். குளோபல் மினிமா விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி கமா ஆல் இட்ஸ் ரிலேட்டிவ் மினிமா அப்படின்னு ஒரு வேல்யூ படிச்சிருப்போம். சரியா? ஸோ இப்போ என்னன்னா இந்த ரிலேட்டிவ் மினிமம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கல. ஸோ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பினா ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆயிரும் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x கியூப் இருந்துச்சு. ஸோ -1 த கியூப் -3 இன்ட்டு -1 த ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன ஆயிரும் 1ங்கிறதா இப்போ மைனஸ் வந்து முன்னாடி ஆட் ஆகும். ஸோ -2 இங்கே மைனஸ் இன்ட்டு -1 ஸ்கொயர் எகெயின் ப்ளஸ் ஆயிரும். ஸோ -5 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணா. அடுத்த லிமிட் என்ன கொடுத்துருந்துச்சு -1 to 2 கொடுத்துருந்துச்சு. ஸோ இங்கே அடுத்து வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ 2 இன்ட்டு 2 கியூப் -3 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 8 -3 இன்ட்டு 4. அவ்வளோதான். ஸோ என்ன வரும் 16 - 12 which gives 4. சரியா? ஸோ 4 -5 -1. ஸோ குளோபல் மினிமா அப்படின்னா இப்போ இந்த மூணுலேயே மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஏன்னா அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க குளோபல் மினிமா மினிமம் வேல்யூ ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இது -1 இங்கே வந்து 4 இங்கே -5. ஸோ இதில் மூணில் வந்து இப்போ மினிமம் வேல்யூ எது -1 4 -5 மினிமம் வேல்யூ -5. இதான் வந்து இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ விச் கிவ்ஸ் யுவர் ஆன்சர். -5 தான் கரெக்ட் ஆன்சர். -5 ஆன்சர் வந்து -5 வரும். குளோபல் மினிமாவை கேட்டிருந்தா இதான் ப்ரொசீஜர். சரியா? சொன்ன தனித்தனியா வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x கண்டுபிடிச்சு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் x வேல்யூ. சரியா? அதுக்கப்புறம் f டபுள் dash of வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல வந்து இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூவா கிடைச்சிருந்துச்சுன்னா வந்து மேக்ஸிமம் கொடுக்கும். சரியா? ஸோ வந்து பாசிட்டிவ் வேல்யூவா கிடைச்சுன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கறது x ஈக்குவல் டு 1 வேல்யூ. அதை தான் எடுத்து வந்து நம்ம மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இதான் வந்து இப்போ லோக்கல் மினிமா கண்டுபிடிச்சிட்டோம். குளோபல் மினிமம் வேணும்னா ஸோ ஃபார்முலா வந்து மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி கமா யுவர் லோக்கல் மினிமா ரிலேட்டிவ் மினிமா. ஸோ எஃப் ஆஃப் ஏ வேணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேல்யூ எஃப் ஆஃப் பினா எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மூணு வேல்யூ கிடைச்சிருக்கும். -5 இங்கே -1 இங்கே 4. ஸோ இந்த மூணுலையுமே இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எது? ஸோ -5 தான் இருக்கிறதுல மினிமம் வேல்யூ. அதுதான் உங்க ஆன்சர். சரியா? ஸோ -5 இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கப்புறமா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாமே வந்து we will discuss in the next video, right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.